பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கொண்டு சொல்லுவாங்க. Psalms 10, சங்கீதம் 10. Praise the Lord. Psalm 10. Why do you stand afar off, O Lord? Why do you hide in times of trouble? For the wicked boast of his heart's desire. He blesses the greedy and renounces the Lord. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. His ways are always prospering. Your judgments are far above, out of his sight. As for all his enemies, he sneers at them. நான் நசிக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமை தோறும் தீங்கு என்னை அணுகுவதும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். His mouth is full of cursing and deceit and oppression. Under his tongue is trouble and iniquity. கிராமங்களின் ஒளிப்படங்களிலே பதிவிருந்து பறவையிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. He lies in wait secretly as a lion in his den. He lies in wait to catch the poor. He catches the poor when he draws him into his net. திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். He has said in his heart, God has forgotten. He hides his face, he will never see. தாவே எழுந்தருளும் தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். Why do the wicked renounce God? He has said in his heart, you will not require an account. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகனீரே. Break the arm of the wicked and the evil men. Seek out his wickedness until you find none. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். Lord, you have heard the desire of the humble. You will prepare their heart. You will cause your ear to hear. Let us read together. மண்ணான மனுஷன் இனியும் பலர் செய்தபடி தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கிறவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். Hallelujah. Hallelujah. Let us close our eyes and let us praise God for this wonderful psalm. இந்த நல்ல சங்கீதத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Please be seated. நாம் யாவரும் உட்காருவோம். Hallelujah. Hallelujah. Greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய ரட்சகருமான விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல்கள். Once again I thank God for this wonderful time and opportunity that he has given me to share a few things from Psalm 10. சங்கீதம் 10 சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். This psalm it talks about the cry of the psalmist for God's justice in his life. தேவனுடைய நீதி நியாயம் அவருடைய வாழ்விலே வெளிப்படும்படியான ஒரு கூக்குரலான ஒரு சங்கீதமா இருக்கிறது. In verse 1 the psalmist is asking a question to God. இங்கே 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் தேவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். Says, why do you stand afar, O Lord? கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? And he says, why do you hide in times of troubles? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? Hallelujah. Hallelujah. Psalmist feels like he was abandoned. இங்கே தன்னை தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்கிற நிலவரத்திலே அவன் காணப்படுகிறான். He is in a situation where he feels that God is so far away from him. தேவன் என்னை விட்டு தூரமா இருக்கிறார் என்கிறதான ஒரு நிலவரம் அவன் ஃபீல் பண்ணுகிறான். He feels like there is no help for him in God. எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். Hallelujah. Even many times in our life we sometimes feel that God is so far away from our life. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட கர்த்தர் மிக தொலைவில் இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். When our prayers are not answered,
நம்முடைய ஜெபங்களுக்கு சரியான நேரத்தில் பதில் வராமல் You இருக்கும் know, பொழுது when we are not set free from our pain and sufferings, நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது, or some injustice happening in our life, ஏதோ ஒரு நியாயக்கேடு நம்முடைய ஜீவிதத்தில் சம்பவிக்கும் பொழுது, when situations are not changing, நம்முடைய இந்த நிலவரங்கள் மாறாமல் காணப்படும் பொழுது, we try to, we feel like God is so far away from our life. கர்த்தர் என்னை விட்டு தூரமா இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அனுபவிக்கிறோம். We feel like he has hid his face in the times of trouble. என்னுடைய ஆபத்து நாட்களில் ஆண்டவர் என்னுடைய உறுதுணையா இருக்கவில்லையே என்கிற நிலவரத்தில் காணப்படுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Psalmist, is feeling the same thing here. இங்க சங்கீதக்காரன் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே காணப்படுகிறான். He is so worried in his heart. அவருடைய இருதயத்திலே ஒரு மிகுந்த ஒரு வியாகுலம். He says that, God, why are you so far away from me? கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? Why you have hidden your face from me? ஏன் உடைய முகத்தை நீர் மறைக்கிறீர்? Hallelujah. ஹல்லேலூயா. So God doesn't hide his face from us. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறவர் அல்ல. Hallelujah. ஹல்லேலூயா. Many times we only hide ourselves from God. அநேக சமயம் நாம் தான் தேவனிடத்திலிருந்து நம்மை நாம் மறைத்துக் கொள்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. So when we do a displeasing thing before God, we hide our face from God. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நம்முடைய முகத்தை தேவனிடத்திலிருந்து நாம் மறைத்து விடுகிறோம். When Adam and Eve, they disobeyed God, they went and hid themselves. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலிருந்து தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். Jonah hid himself from the calling of God. யோனா தேவனுடைய அழைப்பிலிருந்து தன்னை தான் அவன் மறைத்துக் கொண்டான், ஒளித்துக் கொண்டான். And we also read about prophet Elijah, who hid himself in fear and discouragement. எலியா கூட ஒரு சமயத்திலே தேவனிடத்திலிருந்து அவன் தன்னைத்தான் அந்த பயத்தின் நிமித்தமாக, சோர்வின் நிமித்தமாக அவன் தன்னைத்தான் மறைத்துக் கொண்டான். Hallelujah. ஹல்லேலூயா. God doesn't hide his face from us. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய முகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கிறவர் அல்ல. The Bible clearly says he will never leave us nor forsake us. கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுது, அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல, நம்மை விட்டு விலகுகிற தேவனே அல்ல. Hallelujah. Hallelujah. He will never leave us. நம்மை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. So today if you feel like God is so far away from your life, ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறார் என்பதை நீ உணர்கிறாயா? if you feel like your prayers are not being answered, என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரு நாளும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயா? we need to keep praying unto God. இன்னும் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆமென். So even though there is no changes that is taking place in our life, ஒரு மாற்றமும் நம்முடைய ஜீவியத்திலே அது சம்பவியாமல் இருக்கும் பொழுது keep praising God. நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So this is the time where we need to surrender our life to God. இந்த நேரங்களில் தான் உங்களுடைய ஜீவியத்தை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். This is the time where we need to repent from our ways to the Lord. நம்முடைய வழிகளிலிருந்து கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்பக்கூடிய ஒரு நாட்கள். This is the time where we wait patiently and be still before the presence of God. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நாம் அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் சரணடைய வேண்டும். And he is the God who never leaves us nor forsakes us. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. He will definitely answer your prayers. அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதிலளிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. From verse 2 to 13, 2 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது psalmist talks about the wicked people who their characters. துன்மார்க்கருடைய குணாதிசயங்களை குறித்ததான விஷயத்தை 4 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். In verse 2 he says, the wicked in his pride persecutes the poor. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான் என்று படிக்கிறோம். And in verse 4 we read, the wicked in his proud countenance does not seek God. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவிலெல்லாம் தேவன் இல்லை என்பதே. The important characteristics that is marked about the wickedness, about the wicked man, is that he will be so proud in his heart. துன்மார்க்கனுடைய ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். அவன் தன்னுடைய இருதயத்திலே பெருமை உள்ளவனாய், கர்வம் உள்ளவனாய் இருக்கிறான். Hallelujah. Hallelujah. God is against the people who are pride or proud in their heart. யாருடைய இருதயத்திலே பெருமை இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். Hallelujah. Hallelujah. He will pour out his grace towards the humble. அவர் தாழ்மையுள்ளவருக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். And here we see that the wicked man, the person will boast upon his prideness. இங்கே துன்மார்க்கன் அவனுடைய பெருமையினாலே அவன் என்ன பண்ணுகிறான்? மிகுந்த அகந்தை உள்ளவனாய் காணப்படுகிறான். And in verse 8 to 10, 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது it says the work of the
wicked, that evil plot against the innocent and poor. அங்கே குற்றமில்லாதவனுடைய ஜீவித்தை கெடுக்கிற காரியத்தை 8 முதல் 10 வசனங்களிலே துன்மார்க்கனை பற்றி நாம் படிக்கிறோம். And in verse 9 it says that he lies in wait secretly as a lion in his den. He lies in wait to catch the poor. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதவி இருக்கிறான். ஏழையை பிடிக்க பதவியிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். And also in verse 2 we read, the wicked in his pride persecutes the poor. இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். Hallelujah. Hallelujah. You know, for his selfish gain he will oppose or oppress the poor. அவனுடைய சொந்த காரியங்களுக்காக இந்த சிறுமைப்பட்டவனை அவன் கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். You know, in verse 11 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது he says that he has said in his heart, God has forgotten, he hides his face, he will never see. தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்று தன் இருதயத்தில் அவன் சொல்லிக் கொள்கிறான். Hallelujah. Hallelujah. So this wicked person, they will believe that whatever sin that they do, God is not seeing, you know, God has forgotten us. இந்த துன்மார்க்கன் தான் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் தேவன் காண மாட்டார், அவைகளை மறந்து விட்டார் என்கிற ஒரு சிந்தனையில தான் அவன் காணப்படுவான். They will do all the wicked things with so much of prideness. இந்த துன்மார்க்கமான இந்த கேட்டை எல்லாம் மிக அகந்தையோடு கூட பெருமையோடு கூட அவர்கள் நடப்பிப்பார்கள். Hallelujah. Hallelujah. You know, dear child of God, God is talking to us through this verse. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வசனத்தோடு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். You know, we should not have this prideness in our heart. நம்முடைய இருதயத்திலே ஒரு காலம் பெருமையானது காணப்படவே கூடாது. This prideness will lead us into wicked ways. இந்த பெருமையானது துன்மார்க்கமான வழிகளில் நம்ம நடத்தி செல்லும். You know, we should never stand against a poor or oppressed. சிறுமைப்பட்டவன் மேல் நாம் அகந்தையோடு அவர்களை நடத்தக்கூடாது. Hallelujah. Hallelujah. No, we need to trust in the Lord in all the times of our life. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் நம்பி இருக்க வேண்டும். You know, even though our prayers are not answered, wait in the presence of God. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்க விட்டாலும் நாம் பொறுமையோடு அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். Even though the situations in our life it's not changing, just wait in the presence of God. சூழ்நிலைகளோ உங்களுடைய ஜீவியமோ அந்த காரியங்களோ மாறாது இருக்கிற அந்த நிலவரத்தில் கூட நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. From 14 to 18 14 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது it talks about God's justice to the poor. தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற காரியத்தை இங்க படிக்கிறோம். The verse 14, the second part says, the helpless commits himself to you, you are the helper of the fatherless. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. Hallelujah. Hallelujah. So he is the God who sees the sufferings of the poor and needy. இந்த எளிய மக்கள், திக்கற்ற மக்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உதவி செய்கிறார். So how he helps his people? எவ்விதமாக ஆண்டவர் தம்முடைய சகாயத்தை அவர்களுக்கு செய்கிறார்? In verse 18 it says, to do justice to the fatherless and the oppressed. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் நீதி செய்கிறார். Hallelujah. Hallelujah. God is the God of justice. ஆண்டவர் அவர் நீதியுள்ள தேவன், அவர் நியாயமுள்ள தெய்வம். When the wicked try to do injustice things in the lives of the poor, சிறுமைப்பட்டவருடைய வாழ்விலே இந்த துன்மார்க்கர் பலவித காரியங்களை செய்யும் பொழுது the Lord will do the justice for the poor and needy by defeating the enemy. கர்த்தர் இந்த துன்மார்க்கரை கர்த்தர் நொறுக்கி போட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு கர்த்தர் இறங்குவார், நீதி செய்வார். Hallelujah. Hallelujah. Even today in our life you might be experiencing an injustice things in your life. இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஜீவியத்திலே ஏதாவது ஒரு அநீதியான ஒரு காரியம் உங்களுடைய ஜீவியத்தில் நடந்திருக்கலாம். Dear child of God, today we worship a God of justice. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதியுள்ள தெய்வம், நியாயமுள்ள தெய்வம். He will accomplish his justice in your life. அவருடைய நீதி உங்களுடைய வாழ்விலே அவர் செயல்படுத்துவார். He will help the poor and needy in their lives. நிச்சயமாக ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளும் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah.